நண்பா, ஒரே ஒரு புத்தகம். ஆமா, ஒரே ஒரு புக். கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திருக்குன்னு உங்களால நம்ப முடியுதா? பணத்த பத்தி நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அத அடியோடு உடைச்சு போட்ட ஒரு புத்தகம். அதுதான் ரிச் டேட் புவர் டேட். இன்னைக்கு அந்த புத்தகத்துல ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். ரெடியா? இந்த வரிய நல்லா கவனிச்சிங்களா? மறுபடியும் சொல்றேன், நல்லா உள்வாங்கிக்குங்க. பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லையாம். பணத்தை பத்தின நம்மளோட தப்பான எண்ணம் தான், அதுதான் உண்மையான பிரச்சனை. அடேங்கப்பா, இங்கதான் மொத்த கதையுமே ஆரம்பிக்குது. என்னடா அது இப்படி சொல்றாங்கன்னு மண்டைக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குல்ல? அப்போ உலகமே கொண்டாடுற இந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துல அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? ஏன் ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு எல்லாரும் சொல்றாங்க? வாங்க அந்த ரகசிய கதவை நாம ஒன்னா சேர்ந்து திறக்கலாம். இந்த புத்தகத்தை எழுதினவர் ராபர்ட் கியோசாகி. அவருக்கு ஒரு அப்பா அல்ல, 2 அப்பா. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 2 அப்பாக்கள். ஒருத்தர் நல்லா படிச்சு பெரிய பட்டம் வாங்குன அவரோட சொந்த அப்பா, இன்னொருத்தர் அவரோட நண்பனோட அப்பா. இந்த 2 பேரும் பணத்தை பத்தி சொல்லிக் கொடுத்த பாடம்தான் இந்த முழு புத்தகத்தோட அஸ்திவாரமே. இப்ப இது பாருங்க, ஒரு பக்கம் நல்ல படிச்ச அப்பா, நம்மளோட புவர் டாட். அவரோட அட்வைஸ் என்ன தெரியுமா? தம்பி, நல்ல படி, ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போ, வாழ்க்கை செட்டில்டு. இது நாம எல்லாரும் கேட்டு வளர்ந்த அட்வைஸ். ஆனா இன்னொரு பக்கம் ஸ்கூல் படிப்ப கூட முடிக்காத ரிச் டேட். அவரோட அட்வைஸ் என்ன தெரியுமா? வேலைக்கு போகாதடா, பணம் உனக்காக எப்படி வேலை செய்யும்னு கத்துக்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இங்கதான் மொத்த கேமே மாறுது. ஓகே, இப்போ நாம இந்த புத்தகத்தோட இதயத்துக்கே வந்துட்டோம். ஆமா, ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பணத்தை பத்தின உங்க பார்வை இனிமே பழைய மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. அது என்ன அந்த தங்க விதி? அசெட், அதாவது சொத்து. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏதோ ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் சொத்து, அவ்வளவுதான். அடுத்து லயபிலிட்டி, அதாவது பொறுப்பு. இது சொத்துக்கு அப்படியே ஆப்போசிட். எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அதுதான் பொறுப்பு. சிம்பிள் இல்லையா? இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிங்க. நீங்க ரொம்ப ஆசையா வாங்குன உங்க வீடு, உங்க பைக்கு, உங்க காரு, மாசம் மறக்காம கட்டுற அந்த இஎம்ஐ, இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல இதெல்லாம் பொறுப்பா? பதில் இதோ. ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கா, அப்போ அது ஒரு லயபிலிட்டி. அவ்வளவுதான். நம்மள பல பேர் சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம வீடும் காரும் நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அது ஒரு பொறுப்பு. ஷாக்கிங்கா இருக்கா? இதுதான் நண்பா நம்மில் பலரும் செய்யற மிகப்பெரிய ஒரு தப்பு. இந்த தப்பான புரிதல்னாலதான் நம்மில் பெரும்பாலானோர் ஒரு பொறிக்குள்ள வசமா மாட்டிக்கிறோம். பணக்காரப்பா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார். அதுதான் ராட் ரேஸ். தமிழ்ல சொல்லணும்னா எலிப்பந்தயம். வாங்க அது என்னன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த சைக்கிள கொஞ்சம் பாருங்க. மாசம் 1ஆம் தேதி அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆகும், சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த நாளே கரண்ட் பில், வீட்டு வாடகை, இஎம்ஐ, போன் பில், மத்த செலவுன்னு வந்த வேகத்துல பணம் காணாம போயிடும். மாச கடைசி பாக்கெட் காலி. மறுபடியும் அடுத்த மாச சம்பளத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முடிவே இல்ல. இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துக்கு பேர்தான் ராட் ரேஸ். ஏன் நாம இந்த நிலைமையில மாட்டிருக்கோம்? ஏன்னா ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்துக்காக வேலை செய்றாங்க. ஆனா பணக்காரங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். சரிப்பா, இந்த ராட் ரேஸ்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? தாராளமா இருக்கு. ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த பொரிய உடைக்கிற ஒரே சாவி உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ, அதாவது உங்க நிதி அறிவை வளர்த்துக்கிறது மட்டும்தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல வரலாறு, அறிவியல், கணக்குன்னு எத்தனையோ விஷயங்கள சொல்லிக் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லது. ஆனா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நிர்வகிக்கணும்னு ஒருத்தராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லவே இல்ல. நம்ம கல்வி முறையில இருக்கிற எவ்வளவு பெரிய ஓட்ட இது பாத்தீங்களா? பணக்கார அப்பா சொல்ற ஒரு முக்கியமான ரூல் இதுதான், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. அதாவது நிதி அறிவு இல்லாம செல்வத்தை உருவாக்கவே முடியாது. இது ஒரு அசைக்க முடியாத விதி. நீங்க கோடியில சம்பாதிச்சாலும் சரி, அதை எப்படி கையாளணும்னு தெரியலன்னா நீங்க எப்பவுமே ஒரு ஏழைதான். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? உண்மையான ஃபைனான்சியல் ஃப்ரீடமா அடையிறது எப்படி? அதுக்கான முதல் படி வெளியில எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, உங்க மைண்ட் செட்டை உங்க மனப்பான்மையா மாத்துறதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த 2 மைண்ட் செட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. ஒரு பக்கம் ஐயோ பணம் போயிடுமோங்கிற பயம், 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேங்கிற பயம்.
பாதுகாப்பு, சேஃப்டி இதுதான் முக்கியம்னு நினைக்கிற மனநிலை. இது ஏழை மனப்பான்மை. இன்னொரு பக்கம் துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கிற குணம், புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம், வளர்ச்சியில மட்டும் கவனம் செலுத்துறது. இது பணக்கார மனப்பான்மை. அப்போ இங்க உண்மையான தடை பணம் இல்ல, பயம்தான். ஆக இந்த முழு பகுப்பாய்விலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான செய்தி இதுதான். பணத்துக்காக நீங்க ஓடுறதை நிறுத்துங்க, பணத்தை உங்களுக்காக ஓட வைங்க. அது எப்படி முடியும்? சிம்பிள். உங்களுக்கு வருமானம் கொண்டு வர்ற சொத்துக்களை, அசெட்ஸை உருவாக்க ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கே தொடங்குங்க. அதுதான் உண்மையான கேம். ரைஸ் தமிழ், grow your life.